நாளாக நாளாக சிலருடைய நினைவுகள் மங்கி போகும். குறிப்பாக மறைந்ததற்கு பின்னால் அந்த நினைவுகள் நாள்பட இல்லாமலே கூட போகும். இது இயற்கை, இயல்பு. நான் பேசுவது பொதுவான ஒரு வழக்கை சொல்கிறேன். உறவினர்கள் நெருக்கமாக இருந்தவர்கள் மறைந்து போக நேர்ந்தால் நெருங்கியவர்கள் ஒரு மாதம் நினைத்திருப்பார்கள், குடும்பத்தினர் ஒரு வருடம் நினைத்திருப்பார்கள், பின்னர் சகஜ நிலைக்கு வந்து விடுவார்கள். ஒரு 10 வருடம் ஆனதற்கு பின்னால் அவர் எந்த தேதியிலே மறைந்தார் என்று 2 பேர் பேசித்தான் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் கலைஞர் மறைந்து நாள்பட அவருடைய நினைவுகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அதுதான் ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததனுடைய சிறப்பு. கலைஞருடைய பாடல்கள் திரைப்படங்களில் நடிகராக, கதை வசனகர்த்தாவாக, திரைப்படத்திற்கு பாடல் எழுதுகிறவராக, கவியரங்கத்திற்கு தலைமை இருக்கிறவராக, எல்லாவற்றிற்கும் மேலாக திரைத்துறையிலே வசனம் எழுதுவது மட்டுமில்லை, அந்த திரைத்துறையை மாற்றுகின்ற அளவிற்கு கதை எழுதுகிறவராக, பின்னர் நாவல் எழுதுகிறவராக, அரசியல்வாதியாக, சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக, அமைச்சராக, முதலமைச்சராக, இப்படி பல வடிவங்களிலும் பரிணமித்த தலைவன் கலைஞரை போல் யாருமே கிடையாது. அவருடைய மனதில் கனன்றவைகளை அன்றைக்கு எழுதினார், அதிகாரம் கிடைத்த போது நடைமுறைப்படுத்தினார். அதுதான் கலைஞருடைய சிறப்பு. மனதிலேயே வைத்திருக்கின்ற ஒன்றை பிற்காலத்தில் அதை அதிகாரமோ ஆட்சியோ அல்லது ஒரு வாய்ப்போ கிடைக்கிற போது நடைமுறைப்படுத்திட வேண்டும். நான் 2 செய்திகளை, எவ்வளவுதான் ஒரு வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெண் நாதியற்றவளாக கருதப்படுகிறாள் என்பதற்காகத்தான் திருமணமாகி போகிற போது எவர் செல்வர் பாத்திரத்தில் பெயர் எழுதி போன பெண்களுக்கு சொத்து பத்திரத்திலும் பெயர் எழுதுகிற சட்டத்தை சாதாரணமானது. பெண்களுக்கு இன்றைக்கு உரிமை தொகை தருகிறோம், நீங்கள் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யுங்கள் என்று சொல்வதை போல உங்களுக்கு பிறந்த வீட்டு சொத்திலும் உரிமை உண்டு. சட்டக்கல்லூரி தேர்வில் கேள்வி வரும். 90வது ஆண்டுக்கு முன்னால் உயிர் எழுதி வைக்காமல் ஒரு இந்து இறந்திருந்தால் அவர் சொத்துக்களை பிரித்து எழுது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் ஒரு சட்டம் உண்டு. இஸ்லாம் சட்டம் உண்டு, கிறிஸ்தவ சட்டம் உண்டு, இந்து சட்டம் உண்டு. இந்து உயிர் எழுதாமல் இறந்து போனால் எப்படி பிரிப்ப அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி பிரிக்கிறப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்று இருந்தது. 90க்கு பின்னால் பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டு. அதற்கு காரணம் அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர். இது எங்க எழுதுறாங்க? சட்டக்கல்லூரி தேர்வில் எழுதுறாங்க. ஒரு சரித்திரத்தை மாற்றுகிற அதிகாரம் யாருக்கு கிடைக்கிறது என்றால், நான் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியாததை ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற அதிகாரத்தின் காரணமாக அதை நிறைவேற்றி அதே ஒன்றிய அரசை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது என்று சொன்னால் அதுதான் மாநில கட்சிகளின் சிறப்பு, அதுதான் தலைவனின் சிறப்பு. அதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் மாற்றங்களை கொண்டு வருவது, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதோடு நீண்ட நெடுங்காலமாக எதெல்லாம் மண்ணிலே மண்டி கிடக்கிறதோ, மனதிலே மண்டி கிடக்கிறதோ, எதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறதோ அதெல்லாம் புதுப்பிப்பதற்கும் உயிர் கொடுப்பதற்கும் சட்டங்களையும் ஆட்சியையும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இலக்கணம் தலைவர் கலைஞர். அதன் வழியில் தான் இன்றைக்கு தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. யோசித்து பாருங்கள். பேச ஆரம்பித்தால் கலைஞரை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே, இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த தலைவன் சாதனை செய்யும்? அண்ணா மறைவதற்கு முன்னால் 2 காரியங்களை செய்தார். ஒன்று, உயில் என்பதைப் போல காஞ்சி இதழில் பொங்கல் மலருக்கு ஒரு கடிதம் எழுதினார், அது ஒரு பக்கம். இன்னொன்றை அண்ணா பொது மேடைகளிலே சொன்னார். இந்த ஆட்சி நடப்பது அவருடைய வார்த்தைகளில் மத்திய அரசுக்கு பிடிக்கவில்லை. இந்த ஆட்சியை கலைப்போம் என்று சொல்கிறார்கள். முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். முடியும் அவர்களால். அவர்கள் நினைத்தால் இந்த ஆட்சியை கலைக்கலாம், வேறு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், வேறு ஒருவர் வெற்றி பெற்று வரலாம். ஆனால் யார் இந்த இடத்திற்கு வந்தாலும் நான் கொண்டு வந்த 3 சட்டங்களில் கை வைக்கிற தைரியம், துணிச்சல் கிடையாது. அதனால் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். சுயமரியாதை திருமணம், இருமொழி திட்டம், நம் தாய் நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர், இந்த 3ம் அண்ணா சொல்லிவிட்டு செய்துவிட்டு போனவை.
அதற்கு பின்னால் கலைஞர் அடுக்கடுக்காக செய்தார். யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம் ஜனநாயக பாதையில், ஆனால் கலைஞர் செய்த சீர்திருத்தங்களில் கை வைக்கிற தைரியம் மட்டும் யாருக்கும் வராது, எண்ணம் கூட வராது என்றால் அதற்கு காரணம் அந்த திட்டங்கள் யாருக்கு எத்தனை ஆண்டுகால கனவு ஏக்கம் என்பதை கண்டறிந்து யோசித்து மனதிலேயே வைத்திருந்த ஒரு தலைவன் நடைமுறைப்படுத்தி. கலைஞர் ஒரு கட்சியின் தலைவர் இல்லை, கலைஞர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் இல்லை, அவர் ஒரு யுகத்தின் சகாப்தத்தின் தலைவர். அவர் தமிழர்கள் வாழ்கின்ற மனதில் எல்லோருடைய மனதில் நிறைந்திருக்கிறார். உலகமெங்கும் அவருடைய பெயர் ஒலிக்கிறது என்றால் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவரை பற்றி புகழ்கிறோம் என்பதல்ல, அவர் வாழ்ந்த காரணத்தால், அவர் ஆட்சி நடத்திய காரணத்தினால், அவர் எழுதிய காரணத்தினால் தமிழ்நாடு மறுமலர்ச்சி பெற்றது, தமிழ் புத்துணர்ச்சி பெற்றது, தமிழர்கள் வீர் கொண்டு எழுந்தார்கள். அந்த உணர்வு மங்காமல் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பெரியார் வழியில் அண்ணாவும் கலைஞரும் இன்றைக்கு தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். இந்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எண்ணுகிற போது எத்தனையோ ஊர்களில் நாங்கள் முதலாவதாக தேர்ந்தெடுத்தது நாமக்கல். காரணம் தம்பி ராஜேஷ்குமார் கொடுத்த பணியினை மிகச் சிறப்பாக பாராட்டுகின்ற அளவுக்கு செய்து முடிக்கிறவர் என்பது தலைவர் வரை அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த விழா எழுச்சியோடு நடைபெற்றது. ஒரு அற்புதமான நாட்டிய நாடகம், சின்னஞ்சிறு தளிர்கள் வந்து ஆடி மகிழ்வித்தன. பின்னாளில் உணர்ச்சி முழக்கங்களாக நாங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் இப்படி கட்டுக்கோப்போடு உட்கார்ந்திருந்த காட்சிதான் இந்த நாளினுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஒன்று கவனித்தீர்களா? மணி 2. நான் சொன்னதான் தெரிகிறது. நான் சற்றேறக்குறைய 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். மணி 2ஆக போகிறது. சாப்பிட வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கும் இல்லை அல்லவா? அதுதான். இல்லாவிட்டால் எழுந்து போவது, எங்கே சாப்பாடு என்று தேடுவது, எப்போது கூட்டம் முடியும் என்று காத்திருப்பது, அது இல்லாத மன்றம் இந்த மன்றம். 1 மணிக்கு சாப்பிட வேண்டியது 2 மணிக்கு கிடைக்காமலா போகும். வாழ்க்கையில் தான் கிடைக்க வேண்டியது கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமலே இருக்காது. ஆனால் உங்களை பொறுத்தவரை 2 மணிக்கு உணவா 3 மணிக்கு உணவா என்பது அல்ல. இன்றைக்கு பொழிந்த இந்த பொழிவுகள், இந்த உரைகள், கலைஞரை பற்றிய நினைவுகள் நீங்கள் திரும்பி செல்கிற போது உங்கள் மனதெல்லாம் நிழலாடும். உறங்க போகிற போது கலைஞரை பற்றிய சிந்தனை இன்னும் அதிகரிக்கும். அதைவிட நாளை காலையிலிருந்து இயக்கப்பணி என்பதை இன்னும் தீவிரமாக நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொல்கிற போது ஒரு நிகழ்ச்சியினுடைய பயன் முழுமையாக நமக்கு கிடைத்ததாக மகிழ்கிறோம். ஒரு விருப்பத்தோடு நடத்தினோம், ஆனால் மகிழ்ச்சியோடு நாங்கள் எல்லோரும் கிளம்புகின்றோம். நீங்கள் தந்த ஊக்கத்தால், இந்த நிகழ்ச்சி நடந்த மாட்சியால், இதில் கிடைக்க போகின்ற பயனால் இன்னும் பல இளைஞர்கள் இந்த இயக்கம் நோக்கி வரட்டும். புதிய சரித்திரம் படைக்க அவர்களும் எங்களோடு போர் வீரர்களாக, சேனைகளாக மாறட்டும். வீராங்கனைகள் நல்ல இளைஞர்களை, பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு வீரத்தை தந்து சமுதாய உணர்வு ஊட்டட்டும். அதற்கு இந்த நிகழ்ச்சி காரணமாக அமையட்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.